என்ன வந்துக்குது? சரி ஓகே, பார்க்கணுமா அது? சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்துக்கிறாங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லிடலாமா அந்த கெஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு? லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்றாங்க. சரி, அந்த லவ் பேர்ட்ஸ் காட்டலாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சரி பாக்கலாமா? சரி வாங்க, அந்த லவ் பேர்ட்ஸ் எங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க அங்க பாருங்க, அந்த லவ் பேர்ட்ஸ், அதுதான் அந்த லவ் பேர்ட்ஸ். ஸோ அந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. என் பொண்ணு அடம் பிடிச்சி வாங்கினா. அதுவும் அங்க கடைக்கு போனோம், அந்த வழியில போகும்போது பாத்துட்டா. என்னென்ன பார்த்தா, பூனை, நாய்க்குட்டி இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னான். இதெல்லாம் வாங்கி தர, எதனாச்சும் ஒன்று வாங்க சொன்னேன். சரி, லவ் பேர்ட்ஸ் வச்சு வாங்கி கொடுக்க சொன்னான். சரி, அதெல்லாம் இந்த லவ் பேர்ட்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். அவளும் சந்தோஷமா ஆயிட்டா, ஹாப்பி ஆயிட்டா எல்லாமே. சரி வாங்க, அந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கேட்டேன் அப்படியா? ஆயா சரி. சரி ஓகே. சரி, இப்போ என்னன்னா இவர் சொன்னால என் பொண்ணு ரெயின்போ கலர் சொல்லிட்டு பாருங்க. சரி, இந்த ரெயின்போ கலர் பாத்தீங்கன்னா ஃபீமேலு, ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா மேலு. ஸோ இது வாங்கும் போது கடைக்காரர் சொல்லி தான் கொடுத்தாங்க. கரெக்டா 1 மந்த் கழிச்சு இது வந்து முட்டை போடும் சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க எதுவுமே பானைக்கு நான் வாங்காதீங்க சொன்னாரு. 1 மந்த் கழிச்சு கரெக்டா வந்து பானை வாங்கிக்க சொன்னாரு. நம்மளும் அதே மாதிரி 1 மந்த் கழிச்சு நம்ம போய் பானை வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு வந்து இன்னும் 1 மந்த் ஆகல. நாங்க வாங்கிக்கிட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஸோ இன்னும் ஆகல. அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது ப்ரீட் ஆகுமா ஆகாதான் சொல்லிட்டு. என் பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்கா, முட்டை போடாதான்னு சொல்லிட்டு, பேபி வருமா வரதான்னு சொல்லிட்டு. இவ என்னது என்ன சொன்னீங்க? சரி சரி ஓகே. இதுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? ஃபுட் எல்லாம், ஃபுட்டு வேற என்ன கொடுத்தாங்க? சரி, வேற என்ன கொடுத்தாங்க? பேட்ஸ், கூண்டு எல்லாம் வாங்கினாங்கம்மா. லவ் பேர்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுத்தாங்க? ஃபுட்டு வேற என்ன மாத்திரா? மாத்திரா இல்ல, ஆன்டிபயோட்டிக் சிரப்பு. சோ இந்த பேட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட்டு, ஆன்டிபயோட்டிக் சிரப் கொடுத்தாங்க. சரி இருங்க, அது எத்தனை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. சோ பாருங்க, எத்தனை வந்தா பாருங்க. லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு. சோ இது என்னன்னா தானியம். இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து போடுறதுக்கு இது வாங்கினது. இது சோ இது பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக். என்ன பேரு? பேட் கேர் குத்துறாங்க. சோ இது வந்து ஆன்டிபயோட்டிக் சிரப்பு. ஓபன் பண்ணுமா? பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது என்னன்னா வீக்ஸ்லி 3 டைம் போடணும். இது 2 ml தான் போடணும். வீக்லி 2 டைம் தான் போடணும். இப்ப நைட்டு போட்டீங்கன்னா காலையில அந்த தண்ணி மாத்திட்டு அதுவே மதியம் தான். அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு அவரு. பில்லர் அது. சோ அது வாத்திர 2 நாள் தான் போடணும் அந்த மருந்து. இப்ப நம்ம காயில போட்டோம்னா நைட்டு தண்ணி மாத்திடணும். ஏன்னா நைட்டு போடாம இருந்தா தான் காயில தண்ணி தாகிடும் போது புதுசா தண்ணி வைக்கும் போது நல்லா தண்ணி குடிக்கும். அது நம்ம நாளைக்கு போடணும். நாளைக்கு போடலாம். அது ஓபன் பண்ண கூடாது. ஓபன் பண்ண பறந்துடும் அதுக்கப்புறம். ஆமா. சரி ஓகே. பாத்தீங்களா அந்த லவ் பேர்ட்ஸ் கூட பசங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்க. பாருங்க விரல் விட்டு விளையாடுறாங்க பாருங்க. கடிக்காதா பாருங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. உள்ள விரல் விட்டு என்னன்னா பந்துங்க பாருங்க. பாருங்க வாழை பிடிச்சி இது போடுறது பாருங்க. கடிக்காது. அது விளையாடுது. அது உங்க கூட விளையாடுது. எப்பவுமே தாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க வச்சுங்களேன், இது தூக்கி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி வச்சுன்னு விளையாடினே இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவாங்க. அவங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு. சோ அதுவும் எங்க கூட ஜாலியா விளையாடும். அது இப்ப எங்களுக்கு என்னன்னா அதுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அது
இவங்க எதனா யாராவது வந்து நாங்க பேசினாலும் சரி எதனா வளர்னாலும் அது கீக்கின்னு சத்தம் போடும். நாங்க எதனா பேசினாலும். ஆமா ஆமா ஆமா. ம் ஆமா. ம் சோ பசங்க பேசினாலும் அது பேசும். அது பேசும் பாருங்க. இருங்க ஒன்னத்துல பேசும் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா பசங்க எப்படி விளையாடுறாங்களே, இதுக்கு ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் தான். இவன் பாருங்க பெல்ட் வச்சிருந்தா இவன் இப்ப பார்த்தா இது கூட விளையாண்டு இருப்பான். பெல்ட் வச்சு எல்லாம் விளையாட கூடாது. ம் சரி ஓகே சரி. பண்ணுவா சரி ஓகே போதும் போதும். ரொம்ப நம்ம இது பண்ணா அது இதாயிடும். அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது ஆமா டயர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆமா ஆமா. சரி ஓகே. சரி இது எடுத்து வச்சலாமா அப்ப நம்ம மேல? ஓகே சோ ஓகே பாய். சோ உங்களுக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய் பாய். மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிச்சிருந்தா. ஓகே பாய். See you. Next video பார்க்கலாம் உங்களுக்கு.